before we speak to you, Chidambaram sir, a few words for our big phenomenal moment. This is Jairam sir as he receives the Pride of South Indian Cinemas Award. I feel extremely privileged to be here and hand this award to him, and we call him Jairam at I acted with his father. Oh! So I used to work as an AD and I used to work with Jairaj sir. So நான் ஒர்க் பண்ண முதல் படத்துல ஹீரோ சார் தான். So it is like my life has come a full circle. Thank you so much sir. என் தாய்மொழியான தமிழுக்கு என் முதல் வணக்கம். என் தந்தை மொழியான மலையாளத்துக்கு இரண்டாவது வணக்கம். அழகான இந்த நிகழ்ச்சியிலே என்னையும் கூப்பிட்டு இந்த மேடையிலே கௌரவப்படுத்தின கலாட்டாவுக்கு என் மூன்றாவது வணக்கம். இந்த மாதிரி மேடையில் நிற்கும்போது ரொம்ப ப்ரௌடாக, பெருமையாக, ஹாப்பியாக, அதுக்கு ஒரு வேர்டு கிடையாது. என்னன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேடை தான் எனக்கு எல்லாமே கொடுத்தது. 1980 இன்டர் காலேஜ் காம்படிஷனில் பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட் கொமேடியன், பெஸ்ட் மோனோ ஆக்ட், பெஸ்ட் மிமிக்ரி, இது எல்லாமே கண்டினியூஸ் ஹேட்ரிக்காக 3 இயர் எனக்கு தான் கண்டினியூஸ். 80, 81, 82 அந்த டைமில் தான் இந்த லிவிங் லெஜண்ட் யேசுதாஸ் அவர்கள் என்னை மேடையில் பார்த்து எங்கூட ப்ரோக்ராமுக்கு வரையா கேட்டார். எத்தனையோ ஸ்டேஜஸ் 82லேருந்து 87 வரைக்கும் hundreds and hundreds of stages with யேசுதாஸ் சார், with கலாபவன், இதெல்லாம் எனக்கு கொடுத்தது இந்த மேடை தான். அதுக்கப்புறம் 1987 இந்த கிரேட் டைரக்டர் பத்மராஜன் அவர்கள் என்னை பார்த்ததும், என்னை செலக்ட் பண்ணினதும், முதல் படம் கொடுத்ததும் இந்த மேடை, இந்த மாதிரி ஒரு மேடையிலேருந்து தான். ஸோ எனக்கு இந்த ஸ்டேஜ் கொடுத்துருக்கிறது அது ரொம்ப ரொம்ப, அதனால் எந்த விருந்து வாங்கிறதுக்கு ஒரு மேடையில் ஏறும்போது அது என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஸ்பெஷல். ஸோ இன்னைக்கு இந்த நான் அதுக்கு சரஸ்வதி மண்டபம் தான் சொல்லுவேன். இந்த மேடைக்கு இந்த மாதிரி ஒரு விருது கொடுத்து என்னை கௌரவப்படுத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சார். அந்த ஏவியில் ஒரு சீன் பார்த்தோம் சார். ஹலோ அப்படின்னு சொல்லும்போது ஏய் ஃபோனை வெடி அப்படின்றீங்கல்ல, அந்த ஒரு சீன் மட்டும் எங்களுக்காக இப்போ ரீக்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நான் இல்லை சார், பஞ்சதந்திரமுடைய ஃபேன்ஸ் எல்லாரும் கேட்பாங்க சார். இல்லை, ரொம்ப ஒரு கோயின்சிடன்ஸ் அது சொல்லிடலாம். என்னென்னா பஞ்சதந்திரத்தில் இந்த சீனில் எல்லாருமே, ராமும் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வீட்டில் வந்து பொய் சொல்லிவிட்டு தான் பெங்களூரில் கான்ஃபரன்ஸ் சொல்லி மேகி கிட்ட போனது. ஆனால் 22 வருஷம் முடியுது. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் இன்னொரு பொய் சொல்கிறதுக்கு என்னால் முடியலை. நான் அதை உண்மையை சொல்லிடுறேன். மத்தியானம் தான் ஊர்வசி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நான் வந்து லாஸ்ட் இந்த 37 இயர்ஸில் என் கூட ஜாஸ்தி படம் நடிச்சுக்கிற ஹீரோயின் யார் கேட்டால் அது ஊர்வசி தான் இருக்கும். மோர் தேன் ஒரு 20-25 மூவிஸ் இருக்கும், மலையாளம், தமிழ் எல்லாமா.